அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம். தேசிய மகளிர் ஜோதி நான் பேசுறது எனக்கே இன்னொரு போன் பக்கத்துல இருக்கு. கேக்குதுங்களா நான் பேசுறது? ஹலோ, கேக்குது மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. கேக்குது, எக்கோ அடிச்சது. ஓகே சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம். அமைப்பு சார்பாக, அதாவது எமது நிறுவனர் தலைமையின் கீழ் நடைபெற்று வரும் தேசிய நட்சத்திர சுடர்மணி புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட ஆலயத்தை சேர்ந்த சிங்கம் ஐயா ஜோதிடர் அவர்களை ஓம் கஜானனம் புதாகாதிசேவிதம் பவித்த ஜம்போ பலசார பச்சிதம் உமாசனம் விநாசகாரணம் விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவர் முபாஸ்மகே. ஓம் சூர்யாய சோமாய மங்களாய புதாய ராகவே கேதுவே நமோ நமः. ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ஜெய ராம. ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா. அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்ததாக, அதாவது இந்த நட்சத்திர சுடர்மணி நிகழ்வை நேரடியாக கண்டுகளிக்கும் நமது தேசிய ஜோதிடர்களுக்கும் மற்றும் இதை ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டுகளிக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று வாஸ்து டிப்ஸ் ஒன்றை வழங்க நமது ஜோதிட காரைக்குடியை சேர்ந்த இளங்கோவன் ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அவரை வாஸ்து டிப்ஸ் வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பேசாதீங்கன்னு சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஜனனகால ஒரு பிறப்பானது அடிப்படையில் கர்மாவின் அடிப்படையிலே உருவாகிறது. வாழ்வியலில் வாழும் இல்லமானது ஒரு மனிதருக்கு அமையும் பொழுது அதில் தனக்கு சாதகமான சூழ்நிலையை அந்த மனிதன் அமைத்துக் கொள்ள வாய்ப்பாக இருக்கும். எனவே வாழ்வியல் வாஸ்துவில் அனைத்து விஷயங்களிலும் அந்த பூமியை சார்ந்து சிறப்பான முறையில் அமைக்கும் பொழுது ஜாதகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வரக்கூடிய பாதிப்பை பூமியின் அடிப்படையில் வரக்கூடிய சூழ்நிலையில் சமநிலையிலோ வரக்கூடிய நிலையை நல்ல நிலையிலோ பயன்படுத்திக் கொள்ள வாஸ்து உதவுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை. அதாவது நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பில் நடைபெறும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா ஒரு சிறப்புமிக்க குருமார்கள் இங்கு வருகை புரிந்து ஜோதிடத்தில் ஒரு புதிய தலைப்பை எடுத்து அந்த தலைப்பில் தாங்கள் பெற்ற அனுபவங்களையும் அந்த தலைப்பில் அது சார்ந்த நிகழ்வுகளையும் அதில் உள்ள சூட்சமங்களையும் அது பயன்படும் விதமாக நம்மிடையே சிறப்புரை ஆற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய வகையில் இன்று நம்மிடையே வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்புரையாளர் யார் என்று பார்த்தோம் என்றால் கரூரை சேர்ந்த, அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா உட்பட்ட காட்டுக்கோட்டை என்ற கிராமத்தில் பிறந்து தற்போது கரூரில் வசிக்கக்கூடிய சாரஜோதிட ஆசிரியர் சூரியன் ஐயா ஆர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார். இவரை பற்றிய சில குறிப்புகளை இங்கு பதிவிட இருக்கிறேன். இவரது தாயார் பெயர் திரு ராமஜெயம் அம்மா அவர்கள் ஆவார்கள். இவரது தந்தையார் பெயர் ராமு நாயுடு ஐயா அவர்கள் ஆவார்கள். இவருடைய குருமார்கள் என்று சொல்ல போகும்போது பார்த்தோம் அப்படின்னா
பூத்தாம்பட்டி எரியோடு சேர்ந்த வேடச்சந்தூரை சேர்ந்த சந்தானம் ஐயா அவர்களிடம் ஒரு 2014 இருந்து 12 ஆண்டு காலம் அனுபவமாக அவருடைய கற்ற அந்த ஜோதிட துறையில் பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாது காலபுருஷ தத்துவத்துக்கு விளக்கங்கள் கொடுப்பது மற்றும் சார அடிப்படையில் ஜோதிடம் பார்த்து பலன் எடுப்பது எப்படி என்ற போன்ற பலதரப்பட்ட தலைப்புகளிலும் இவர் வந்து அதாவது கரூரில் சார ஜோதிட விடிவெளி என்ற நிறுவனத்தையும் ஏற்படுத்தி அதன் மூலமாக தன்னுடைய ஜோதிட பயணத்தையும் மாணவர்களுக்கு ஜோதிட ஞானத்தையும் ஜோதிட கல்வியும் வழிகாட்டுதலும் செய்து வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்கள் தான் இன்று நம்மிடையே வருகை புரிந்து இருக்கிறார்கள். அவர்களை வந்து இன்றைய தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிகவும் நமது அதாவது நம்மளுடைய அனைவருடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பாகத்தான் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதாவது மருத்துவ ஜோதிடமும் அதன் பலன்களும் அதற்குரிய விளக்கங்களும் என்ற தலைப்பில் தான் ஐயா அவர்கள் வந்து இன்று நம்முடைய சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிறார்கள். ஆக நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களின் சார்பாகவும் ஐயா அவர்கள் அதாவது சார ஜோதிட நிபுணர் சூரியன் ஆர் சுந்தரராஜன் ஐயா அவர்களை வருக வரவேற்று தங்களுடைய சிறப்புரையை ஆற்றும்படி அன்புடன் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் சார். ஐயா பேச ஆரம்பிக்கலாம் ஐயா. நீங்க மற்றவர்கள் அனைவரும் தயவு செய்து மியூட் போட்டுக் கொள்ளுங்க. எந்த இடையூறும் செய்ய வேண்டாம். ஐயாவுடைய கருத்துக்களை கேளுங்க. நிறைய கருத்துக்கள் சரமாரியா ஐயாட்ட வரும். கொஞ்சம் அனைவரையும் மியூட் போட்டுக் கொள்ளுங்க. ஐயா நீங்க பேச ஆரம்பிக்கலாம் ஐயா. சுந்தரராஜன் ஐயா கொஞ்சம் மியூட் போடுங்கம்மா. ஒருத்தர் வாய்ஸ் இருக்குது. ஜெயின் சிவகுமார் ஐயா மியூட் போடுங்க. என்ன லெஃப்ட் ஆயிட்டாரு ஆளே. அடிக்கடி போன் வந்துட்டே இருக்கும். அதான் பெருந்தலை. ஐயா வர வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கோம்மா. அதாவது சென்ற வாரம் அவர் அத சார ஜோதிடம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐயா வந்து நிபுணத்துவம் பெற்றவர். எப்படி ஒருத்தருடைய ஜாதகத்தினுடைய அமைப்புல வந்து கிரகங்கள் என்னதான் இருந்து அது தங்களுடைய வேலைகள் செய்தாலும் அவர்களுடைய வேலைகள் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அவர்கள் நின்ற நட்சத்திரம் கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாத சாரத்தின் வழியாகத்தான் அவர்கள் வந்து தங்களுடைய வேலைகளை வந்து செயல்படுத்துவார்கள் எப்படி அப்படிங்கிறது தான் வந்து ஐயாவினுடைய முக்கியமான சாராம்சம். ஸோ அந்த வகையில் தான் ஐயாவுடைய வகுப்புகளுடைய சிறப்பே இருக்கும். அதாவது ஒரு சூரிய பகவான் அப்படின்னு ஒருத்தர் எடுத்துக்கிட்டாருன்னா அவர் ஒரு பாவக வீட்டில் இருந்து அந்த பாவகத்தில் எந்த காலில் நடந்திருக்கிறோ அந்த நட்சத்திரம் வழியாகத்தான் அவர் பலனை வந்து எடுத்து செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் வந்து ஐயாவினுடைய அனைத்து வீடியோக்களுமே இருக்கும். ஸோ அத்தகைய வகையில் சாரத்தை வைத்து பலன் எடுப்பதில் வந்து ஐயா வந்து ஒரு சிறப்பு. அவர் தான் வந்து இந்த சார ஜோதிடத்தின் நிபுணர் அப்படிங்கிறது இந்த இதில் சொல்லலாம். விஜயபிரகாஷ் சார் மியூட் போடுங்க. ஐயாவே என் காணோன்னு தெரியல. விஜயபிரகாஷ் சார் மியூட். இளங்கவன் சார் இருக்காரு. ஐயா இங்க இருக்காரு. ஐயா ஐயா இருக்காரு. ஐயா ஸ்கிரீன் ஆன் பண்ணிட்டு மைக் ஆன் பண்ணி பேச ஆரம்பிங்க ஐயா. சுந்தரராஜன் ஐயா சுந்தரராஜன் ஐயா ஹலோ ஐயா நீ பேச ஆரம்பிங்க ஐயா. ஒண்ணும் இல்ல. வாழ்க நலமுடன். நல்வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி. எனக்கு இப்படி ஒரு அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்த தாய் குலம் அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி ஐயா. இந்த இன்னைக்கு வந்து மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜின்னு ஆங்கிலத்துல சொல்வதை தமிழ்ல மருத்துவ ஜோதிடங்கிறத எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்.
அதை கொஞ்சம் நீங்க பயன்பாட்டு கொண்டு வரலாம். ஈஸியானது தான். ஏன்னா மற்றவங்கலாம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டம், நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப மருத்துவ ஜோதிடத்துல வந்து என்னன்னா 3 விதமான இது நாடி நமக்கு இருக்குது. ஒண்ணு வந்து பித்த நாடி, இன்னொன்னு வந்து வாத நாடி, இன்னொன்னு சிலோத்தம நாடி. மொத்தம் 3 நாடி இருக்குது. இந்த 3 நாடிகளை பிடிச்சி தான் ஆதி காலத்துல நமக்கு சித்தர்கள் சித்த வைத்தியம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிஎஸ்எம்எஸ் படிச்ச டாக்டரும் நாடியை பிடிச்சு பார்த்து தான் அவங்க வந்து வைத்தியங்கள் வந்து பண்றாங்க. அப்ப வந்து பித்த நாடினா அதுக்கு என்னென்ன கிரகம்னு சொல்லி பார்க்கணும். அப்ப சூரியன், செவ்வாய், ராகு, கேது இந்த 4 கிரகம் பித்த நாடிக்கு சமமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதே மாதிரி வாத நாடி என்னம்னா சனி பகவான், அதே மாதிரி புதன் பகவான், அதே மாதிரி குரு பகவான் 3 பேர் வந்து வாத நாடிக்கு சம்பந்தப்பட்டவங்க. அதே மாதிரி சிலோத்தம நாடிக்கு வந்து சுக்கிரனும் சந்திரனும் சிலோத்தம நாடிக்கு சம்பந்தப்பட்டவங்க. அப்ப இது என்ன சம்பந்தப்பட்டவங்க அப்படிங்கறது அதை நம்ம புரிய வைக்கணும். அப்படின்னா ஒரு சுக்கிரன் வந்து நேசம் அடைஞ்சிருந்தாலும் 6 அதிபதியுடன் சேர்ந்து இருந்தாலும் சாரங்கள் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஜலதோஷம் சம்பந்தப்பட்ட வகையில ஏற்படக்கூடிய ஒரு நோய்களை பத்தி சொல்லுவதுதான். அதே மாதிரி சந்திரனும் 6 குறையினுடைய சம்பந்தப்படும் போது நீர் சம்பந்தப்பட்ட வகையில நமக்கு ஒரு டஸ்ட் அலர்ஜி, தும்மல், வீசிங் ட்ரபிள் இது மாதிரி கொடுக்கறதெல்லாம் வந்து சிலோத்தம நாடிக்கு வரக்கூடியது. அதே மாதிரி வாத நாடிங்கிறது வந்து நம்ம நரம்புக்குள்ளார வந்து காத்து வந்து உள்ளார பூந்துக்குச்சுன்னா நமக்கு வந்து அது கேஸ் ட்ரபிள் எப்படி வயிற்றுக்கோ அது மாதிரி நரம்புக்குள்ளார கேஸ் புகுந்துக்கு பேரு அந்த இது வாத நாடின்னு சொல்லக்கூடியது. வாதம்னா கை கால் வந்து அதாவது முடக்கவாதம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் புதனும் குருவும் சனியும் 3 பேரும் வந்து இவங்கெல்லாம் வந்து அந்த வாயு சம்பந்தப்பட்ட கிரகமா இருக்கிறதுனால அந்த சம்பந்தப்பட்ட வியாதிகளை ஒரு மனிதனுக்கு உருவாக்குவாங்க. பித்த நாடினா அது வந்து சூரியன், செவ்வாய், ராகு, கேது இவங்க 4 பேரும் பித்த நாடிகளை உருவாக்குவாங்க. எப்படின்னா அந்த 6ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டா தான் அந்த மாதிரியான வேலைகள் அவங்களுக்கு வரும். அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் 6ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்டாலும் 6 குறையினுடைய சாரம் பெற்றாலும் கேது 6ஆம் பாவத்துடன் சம்பந்தப்பட்டாலும் சாரங்கள் பெற்றாலும் இதே மாதிரி மற்ற கிரகத்துக்கு எடுத்துக்கங்க இருந்தா தான் அந்த பித்தங்கிற இது பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். பித்தம்னா என்ன? தலை சுத்தல், மயக்கம், கிருகிருப்பு வர்றது இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம். இந்த 4 கிரகமும் 6ஆம் பாவகத்தை தொடர்பு கொண்டு இருக்கும் போது அது மாதிரியான ஒரு வியாதிகளில கஷ்டப்பட வேண்டும் என்பது உறுதி. அதே மாதிரி குருவு, சனி, புதன் இந்த 3 கிரகங்களும் 6ஆம் பாவக அதிபதியுடன் தொடர்பு என்றால் சாரம். 6 அதிபதி சாரம், சார பரிவர்த்தனை. இவர் வீட்டுல அவரு நிக்கிறது, அவர் வீட்டுல இவரு நிக்கிறது, இவர் அவரை பார்க்கறது, அவர் இவரை பார்க்கறது, அந்தந்த திசா புத்தி காலங்கள்ல அது மாதிரியான பிரச்சனைகளை வாதம் சம்பந்தப்பட்டது கொடுத்துட்டு போகும். அதே மாதிரி சிலோத்தம நாடிங்கிறது வந்து சுக்கிரனும் சந்திரனும் 6ஆம் பாவகத்துக்கு தொடர்பு கட்டு அதாவது சாரமோ பரிவர்த்தனையோ பெற்றிருந்தாங்கன்னா நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட வகையில அவங்க உடல்ல வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்புறமேல இந்த நோய் நொடிகள் எல்லாம் வந்து ஜாதகருக்கு வரதுல வந்து 6ஆம் பாவகம் வந்து மேஜரான ஒரு தொடர்பு கொள்ளுது. அதனாலதான் நம்ம சொல்லுவோம் ரோகம்னு சொல்லுவோம். 6ஆம் பாவகத்தை ரோகம்னு சொல்லுவோம். ரோகம் என்றாவே நமக்கு ஒரு வியாதியின் பேர் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு பின்னாடிதான் நம்ம கடனை சொல்றோம். அதுக்கு பின்னாடி நம்மளுடைய அன்றாட செயல்களை பத்தி சொல்றோம். இதுல வந்து நம்ம எடுத்த உடனே சொல்றது ரோகத்தை தான் சொல்றோம். ரோகங்கிறது வந்து நம்ம ஆரோக்கிய குறைவுன்னு கணக்கு. அப்ப அந்த 6ஆம் பாவகத்தினுடைய தொடர்பு ஒரு மனிதனுக்கு வரும்போது நோய் நொடிகள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம இதுல எடுத்துக்கலாம். இப்ப இந்த 6ஆம் பாவகமும் மட்டும்தான் நோய் கொடுக்குமானா 8ஆம் பாவகம் நோய் கொடுக்கும். அது எப்படி நோய் கொடுக்கும் அப்படின்னா கீழே உளுந்து கை கால் அடிபட்டுடுச்சுன்னா 8ஆம் இடம்னா விபத்து ஏற்பட்டு கை கால் ஒடிஞ்சிடுச்சுன்னா அவங்களும் மருத்துவமனையில போய் தான் வைத்தியம் பார்க்கணும். அதே மாதிரி 6ஆம் இடங்கிறது வந்து கிருமிகளினால் ஏற்படக்கூடிய நோய். அதுக்கு நம்ம மருத்துவமனையில போய் தான் வைத்தியம் பார்க்கணும். அப்ப 6ஆம் பாவகம் மட்டும் மருத்துவத்தை குறிப்பிடுவது அல்ல, 8ஆம் பாவகம் கூட அது மாதிரியான வேலைகளை செய்யுதுங்கிறது இல்லை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாதகம். 6ஆம் பாவகம் பாதகத்துல சேர்ந்தா என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு நோயை கொடுக்குது. எப்படி கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா கால் வந்து வீக்கம், அதே மாதிரி சுளுக்கு, மூட்டு வலி, முழங்கால் வலி, அதாவது கிருமிகளிலையும் வராம விபத்துகளும் ஏற்படாம அவங்களுக்கு ஒரு உபாதைகளை கொடுத்ததுன்னா அதுக்கு பேர் பாதகன் பேர். இப்ப இது 3க்கும் உதாரணத்துடன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்.
அதாவது ஒரு மேச லக்கணம், லக்கணத்திற்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் லக்னாதிபதி போய் நிக்கிறாரு. அவர் வந்து புதன் சாரம் பெற்று அந்த புதன் 6ல நின்னாங்கன்னா, அப்ப வந்து அந்த செவ்வாய் வந்து 6 குறையனுடைய சாரம் பெற்று சாரநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால் கோல் என்ற பாவகம் 4, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 6, 6னுடைய தொட்டுக்கிட்டு 6ஆம் பாவத்தினுடைய பலனை 4ஆம் பாவகத்துல வந்து இறங்கிறது. அப்ப செவ்வாய் வந்து ஆயிலை நட்சத்திரத்துல இருந்தா அந்த ஜாதகருக்கு நோய்கள் கிருமிகள் மூலியமாக வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னா, செவ்வாய் ஏற்கனவே அவருக்கு நேசமா இருக்கிறார். அப்ப எலும்பு மஞ்சை, ஹீமோகுளோபின் இதெல்லாம் வந்து பூச்சி குடிச்சிருது. ஆகையினால அவருக்கு மஞ்ச காமால, இரத்த சோகை அது மாதிரி சம்பந்தப்பட்ட வகையில அவருக்கு உடல்நிலைகள்ல வந்து கோளாறு ஏற்படும். அப்ப ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறது, இரத்த சோகை, ஊது காமாலை, மஞ்ச காமாலைன்னு சில காமாலைகள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் காரணமே அவருடைய ரத்தத்தை பூச்சி குடிக்கிறதுனால உடம்புல வந்து எதிர்ப்பு சக்திகள் இல்லாதனால நோய்கள் வந்து தாக்குது. அப்ப நோய்களை வந்து ஜெயிக்கணும்னா ரத்தத்துல கிருமிகள் வந்து அழிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ரத்தத்துல வந்து வலு இருக்கணும். அப்ப கிருமிகளினால எப்படி நோய் வருகிறது அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது விபத்துகளினால எப்படி நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப அதே மேச லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் செவ்வாய். அந்த செவ்வாய் சனிசாரம் வாங்கி இருக்கிறார். இப்ப சனி வந்து 4ஆம் இடத்துக்கு அவர் 8க்கு அதிபதியா வரார். அப்ப விபத்துகள் ஏற்பட்டு அவருக்கு ரத்தம் வந்து இழப்பீடுகள் ஏற்படுகிறது. ஆக அவருக்கு வந்து கை ஒடியணும் கால் ஒடியணுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகளை வந்து கொடுத்து அதற்காக வேண்டி வைத்தியம் பார்க்கணும்னு நம்ம சொல்லணும். இப்ப அங்க வந்து பூச்சி குடிச்சு ரத்தம் குறைஞ்சிருச்சு, இங்க விபத்து ஏற்பட்டு ரத்தம் வந்து குறைஞ்சிருச்சு. எப்படி? செவ்வாய் சனியும் 2 பேரும் நேருக்கு நேர் பார்க்க கூடாது. செவ்வாய் வந்து எலும்பு, சனி வந்து முறிவு. சனி வந்து ஊனத்தை கொடுப்பார். செவ்வாய் சனி பார்வையை சேர்க்க சேதாரத்தை கொடுக்கும் என்று ஜோதிடத்துல ஒரு சில வரிகளை படித்திருக்கிறேன், நீங்களும் படித்திருப்பீங்க. செவ்வாய் சனியும் ஒரு ஜாதகத்துல வந்து பார்வை சேர்க்க இருந்ததுன்னா அந்த பாவகம் சேதாரம் அடைஞ்சிரும். சேதாரம்னா என்ன? ஊனமாயிடும். ஊனமாயிடும்னா என்ன? உடம்புல ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படிங்கறத நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இப்ப அதே இடத்துல மேச லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அவர் குருசாரம் வாங்கியிருது. புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாவம் சாரம் அங்க நிக்குது. வாங்கியிருந்தாருன்னா அப்ப பாக்கியாதிபதி சாரம், விரையாதிபதி சாரம் 2 வேலைகளும் அந்த கிரகங்கள் வந்து கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னா, இவர் வந்து 9ஆம் இடம்னா ஒரு தான தர்மங்கள் செய்யணுங்க கூடிய இடம். அப்ப இவர் ரத்தத்தை வந்து தான தர்மங்கள் செய்வாங்க. 12ஆம் இடம் வந்து விரயம். அப்ப வந்து ரத்தத்தை வந்து விரயம் பண்ணி அதன் மூலியமாக இவருக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரத்த தானம் கொடுத்து விட்டு சர்டிபிகேட் வாங்கி வைப்பாங்க. நாளைக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு போகும்போது இது சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரத்தம் தானம் கொடுக்கறது ஒரு உதவி, இதுக்கு போய் சர்டிபிகேட்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களும் 90% பேர் இருக்கிறாங்க. ஒரு 10% பேர் தான் சர்டிபிகேட் வாங்குறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு கிரகம் 6க்கு அதிபதி சாரம் வாங்கும் போதும் அவர் மருத்துவமனையில போய் வைத்தியம் பார்க்கிறாரு. 8க்கு அதிபதி சாரம் வாங்கும் போதும் மருத்துவமனையில போய் வைத்தியம் பார்க்கிறாரு. 9க்கு அதிபதி அதாவது விரையாதிபதி சாரம் வாங்கும் போதும் மருத்துவமனையில போய் ரத்தத்தை வந்து கொடுக்கிறார். அப்படிங்கிற கணக்குல இப்ப இதில் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த வியாதிகள் எப்படி பாதகாதிபதி எப்படி வந்து வியாதியை வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல நான் சொன்னது கிருமிகளின் மூலியமாக நோய்களை உருவாக்குவது 6ஆம் பாவகம். விபத்துகளின் மூலியமாக உடலுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறது 8ஆம் பாவகம். இப்ப பாதகம் எப்படி வந்து நமக்கு நோயை கொடுக்குது அப்படின்னா, சுளுக்கு, அதே மாதிரி நமக்கு இது கால் வலி, உடம்புல வந்து சிலந்தின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல எல்லாம். அப்படின்னா ஒரு கட்டி கொப்பளம் இது மாதிரி வந்து அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நம்ம ராமகட்டி மாதிரி வச்சு அதை அப்படியே அடங்கி போற மாதிரி பண்றது, அல்லது ஊசி போட்டு அடங்கி போற மாதிரி பண்றது. இதெல்லாம் வந்து கிருமிகளிலையும் இல்லாம விபத்துகளையும் இல்லாம நமக்கு வரக்கூடிய ஒரு பாதிப்பு. இதுவும் எப்படி இருக்கிறாங்கன்னா அசௌகரியமாக இருக்கிறார்கள். அசௌகரியமான என்ன? நோய் நொடி தான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப அதுக்கு ஒரு சில விளக்கங்கள் சொல்லிடுறேன். இப்ப வந்து லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம், 11ஆம் இடத்துல ராகு நிக்கிறாரு.
அவர் வந்து சந்திரன் சாரம் வாங்கி சந்திரன் 9ல் நிற்கிறார். இது என்கிட்ட வந்த ஒரு ஜாதகம். இப்ப வந்து கால் வந்து ஆனகால் மாதிரி வீங்கி இருக்குதாமான்னு சொல்லி கேட்டேன். ஆமாங்க, கால் வீங்கிக்குவது, திடீர்னு எழுந்திரிச்சு நடக்க முடியாது. கொஞ்ச நேரம் நான் உட்காந்து ஒரு சேர் போட்டு சேர்ல காலை வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பின்னாடி தான் என்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இது பாதகத்தை எப்படி கொடுக்குதுன்னா, 11ஆம் இடம் வந்து ராகு. ராகுனாவே வீக்கத்தை குறிக்கக்கூடியவர். அவரு சாரம் கொடுத்தவர் சந்திரன் அஸ்தம். அவர் நிற்கக்கூடிய இடம் பாதகம். பாதகம் அங்கிருந்து 11ஆம் இடத்துல வந்து ஒட்டிக்கிச்சு, இறுக்கி பிடிச்சிக்கிச்சு. அப்ப அது நீர் ராசி. நீர் வந்து காலு கெண்ட காலில் பூந்துக்குச்சு. அப்ப கால் வந்து திம்முன்னு மொத்தமா ஆகி போச்சு. ராகுனாவே பெருசாகிக்கிடும். அப்ப வந்து அவங்களுக்கு கால் பெருசாகி நடக்க முடியாம சிரமங்கள் படுறாரு அப்படிங்கிற எடுத்திருக்கிறோம். இது வந்து ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் நோய்களை எடுத்து சொல்லலாங்கிறதுக்கு இது இப்படி ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க. இப்ப வந்து 6, 8 இதெல்லாம் நீங்க அதிகமா எடுத்துருவீங்க. இந்த பாதகத்துக்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சு இருக்கலாம். தெரியாம இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சவங்க ஒரு மகிழ்ச்சி அடைங்க. அதே விருச்சிக லக்னம் 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் நிற்கிறாரு. அவரு சந்திரன் சாரம் வாங்கி சந்திரன் வந்து அதே கடகத்துல நிற்கிறாரு. இப்ப இந்த ஜாதருக்கு காதுல சீ வடிதான்னு சொல்லி கேட்டேன். ஆமா வடியுது அப்படிங்கிறாங்க. இதை எப்படி எடுக்கணும்? இப்ப வந்து 3ஆம் இடம் வந்து இவருக்கு மாரகஸ்தானம். 3ஆம் இடம் காது மூக்கு தொண்டைன்னு குறிக்கக்கூடிய இடம். அது வந்து சாரம் கொடுத்தவர் எங்க நிற்கிறார்? பாதகத்துல நிற்கிறார். அப்ப இப்படித்தான் சாரங்கள் அடிப்படையில் நான் பலன்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்ப பாதகம் வந்து 3ஆம் இடத்துக்கு பாஸ் ஆகுது. பலன்கள் வெளிப்படக்கூடிய இடம் 3ஆம் இடம். கோல் என்ற பாவகம் 3, சாரநாதன் அமர்ந்த பாவகம் வந்து 9. கோல் என்ற பாவகம் சாரநாதன் அமர்ந்த பாவகத்தை தொட்டு கொண்டு இயங்குது. அப்ப பலன் எங்க வெளிப்படுது? 3ஆம் இடத்துல தான் வெளிப்படுது. எங்க இருந்து அந்த பலன் வருது? பாதகஸ்தானத்துல இருந்து வருது. அப்ப காது மூக்கு தொண்டை டாக்டர் இஎன்டி டாக்டர்கிட்ட போனீங்களா? ஆமாங்க போயிருக்கிறோம், காதுல வந்து சீ வடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது பாதகத்துக்கு உங்களுக்கு 2 உதாரணங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். பாதகத்தின் அடிப்படையிலும் மனிதனுக்கு வியாதிகள் வரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வியாதிகள் வந்து தீருமா தீராதா அப்படின்னு ஒரு கேள்வி. லக்ன அதிபதி, லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, இந்த கிரகங்கள் அவருக்கு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று பலமாக இருந்தாலும் 1, 5, 9 சாரம் பார்வை சேர்க்கை இருந்தாலும் அந்த நோய்கள் வந்தா இவர் வந்து வீழ்த்தி விடுவார், ஜெயித்து முன்னாடி வந்துடுவார். லக்ன அதிபதி வந்து நேசம் பெற்றாலும் லக்னம் என்ற நட்சத்திராதிபதி நேசம் அஸ்தமனம் வக்கரம் 6, 8, 12 குறையினுடைய தொடர்புகள் பெற்று பலகீனம் அடைந்திருந்தா அந்த நோய் வந்து இவரை தாக்கி ஒரு உடல் ஊனத்தை கொடுத்து நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை கொடுத்து விடும். அதே மாதிரி டைபாய்டு, இந்த இது காச நோயின்னு சொல்லுவாங்களே டிபி, இது மாதிரி நோய் வந்து அவரை தாக்கி உடம்பெல்லாம் மெலிசாகி எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஆகி இவர் வந்து நோயாளி மனிதன் பப்ளிக்ல பாக்குறவங்க ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி அவருடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து வச்சிடும். அப்ப வந்து லக்னாதிபதி வலுவாக இருந்தா இவர் வந்து போராடி ஜெயிச்சு வந்துடுவார். வீக்கா இருந்தார்னா இவர் உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுங்கிறத அந்த உள்ளார இருக்கக்கூடிய கிருமிகள் இவருக்கு வெளிப்படுத்தது. பாக்குறவங்க இவரை பார்த்து நோயாளி மனிதன் அப்படிங்கிறது கணக்குல போட்டுருவாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த 6ஆம் பாவக அதிபதி உடன் லக்னாதிபதி சம்பந்தப்பட்டு அது சரராசிகளில் நின்றா, சரம் என்றால் வந்து சரவெடின்னு சொல்லுவாங்க, படன்னு வெடிக்கும், சரம் விரைந்து செயல்படும். அதனால சரத்துல இருந்தா அது ஓடி போயிடும். எப்படி பட்டாசு படப்படன்னு வெடிச்சுட்டு ஓடி போகுதோ அது மாதிரி ஓடி போயிடும். நோய் வந்து அவங்களுக்கு பாதிக்காது. அதே மாதிரி ஸ்திர ராசியில இருந்தா நின்று நிதானிச்சு அவங்களுக்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துட்டு தான் போகும். அப்படின்னா என்ன, ஒரு சிலருக்கு காய்ச்சல் வந்ததுன்னா மெடிக்கல்ல மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு சரியாயிடும். ஒரு சிலருக்கு வந்து டாக்டர்கிட்ட போய் ஒரு டைம் ஊசி போட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டா சரியாயிடும். ஒரு சிலருக்கு பெட்டில் போய் 4 நாளைக்கு படுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் சரியாகும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்ப வந்து அது ஸ்திர ராசியில நிக்குது. அதனால இருந்து மெதுவா இவருக்கு அந்த வைத்தியங்களை கொடுத்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அது உட்காந்துருக்கு. உபயராசியில நின்னா என்ன பண்ணும்? உபயராசிங்கிறது வந்து கட்டத்துல பாத்துக்கோங்க. மீனத்துக்கு 2 பக்கமும் ரோடு, ஒண்ணு மேசத்தை நோக்கி ஒரு ரோடு, இன்னொன்னு கும்பத்தை நோக்கி ஒரு ரோடு, 2 ரோடு. மிதுனத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு வந்து இது கடகத்தை நோக்கி ஒரு ரோடு, மிதுனத்துல இருந்து நேரா அந்த பக்கமா ஒரு ரோடு.
அப்ப 4 உபய ராசிகளுக்கும் 2 ரோடுக்கு சம்பந்தப்பட்டது மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு நோய் வரும் போகும் வரும் போகும். குறிப்பாக 6ஆம் பாவக அதிபதி இந்த உபய ராசிகள்ல இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அல்லது மற்ற வியாதிகள் எது வந்தாலும் ஐயா உங்களுக்கு வரும், மருந்து மாத்திரைலாம் சாப்பிடுவீங்க, சரியாயிடும், மீண்டும் பிரச்சனையாகும், மீண்டும் சரிப்படுத்துவீங்க, மீண்டும் சரியாகும். இது வாழ்நாள் ஃபுல்லா உங்களை தொட்டுக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும். இதெல்லாம் நான் சொல்லி 100க்கு 1000 மார்க் வாங்கியிருக்கிறேன். நீங்களும் இந்த பலன்களை தாராளமா சொல்லலாம். அதுக்கு அடுத்தது 6க்குரியவனோட ராகு சேர்ந்தா நோய் வளரும். ராகு என்ன? வளரக்கூடிய பாம்பு புத்து வளருதா வளரலையா? சின்னதா இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துல கொஞ்சம் பெருசா இருக்கும், அப்புறம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப ராகு கூட 6க்கு அதிபதி சேர்ந்தா நோய் வளர்ந்துகிட்டே போகும். 6க்குரியவருடன் கேது சேர்ந்ததுன்னா நோய் சுருங்கிக்கிட்டே வந்துவிடும். அப்ப நோய் வளருமா அல்லது சுருங்குமா அப்படிங்கிறது இந்த ராகு கேதை வச்சு நம்ம ஒரு பலன்கள் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இந்த நோய்கள் நமக்கு காலமெல்லாம் இருந்துகிட்டே இருக்குமா அல்லது குறுகிய காலத்துல போயிடுமா அப்படிங்கிறதுக்கு இப்ப 2-3 விதிகள் சொன்னேன். அது விதிகள் இல்லாம இன்னொரு வேற சில விதிகளை நம்ம எடுத்துக்கணும். அதாவது லக்னாதிபதியும் 6ஆம் பாவக அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருந்தா அப்ப வாழ்நாள் ஃபுல்லா அவங்களுக்கு வைத்திய செலவுகள் பண்ணி கொண்டேதான் இருக்கணும். லக்னாதிபதி 6ல நின்னா அந்த திசாபதிகள் நடக்கும்போது மட்டும் வைத்தியங்கள் பண்ணணும். 6க்கு அதிபதி லக்னத்துல இருந்தா பிறக்கும் போது வான்மண்டலத்தை நம்ம ஒரு போட்டா பிடிக்கணும். அதுல என்ன உழுவுது? மிதுன லக்னத்துக்கு 6க்குரியவன் செவ்வாய் தலைமையில உட்காந்துக்குச்சு மிதுனத்திலேயே. அப்ப வாழ்நாள் ஃபுல்லா இவர் வைத்தியங்கள் பார்த்து கொண்டேதான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கணக்கு அவங்களுக்கு இருக்குது. அதே போல 8ஆம் அதிபதி நமக்கு 2ஆம் பாவகத்துல போய் நின்று சாரம் கொடுத்த ஒரு 8ல போய் நின்னா நம்ம ஆயுளுக்கும் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். உதாரணமாக மகர லக்னம் 2ஆம் இடத்துல சனி பகவான் ராகு சாரம் வாங்கி ராகு 8ல இருந்தா அப்ப 2ஆம் இடத்துல கேது இருப்பாருங்களா? அப்ப சனி 2ல நிக்குது. 2 தானே வாய்க்குள்ளார அனுப்பக்கூடிய பொருள். இப்ப ராகு கேதுக்கெல்லாம் மருந்து மாத்திரைன்னு வச்சு நம்ம கணக்குல வச்சுக்கணும். அப்ப 8ஆம் இடத்துல இருக்கிறது 2ஆம் இடத்துக்கு வருது. அப்ப வாய்க்குள்ளார அனுப்பக்கூடிய பொருள் மருந்து மாத்திரைகள் உள்ளார போகணும் அப்படிங்கிறது கணக்கு. இது ஆயுள் முழுசும் மாத்திரை மருந்து சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு வியாதின்னு சொன்னோம்னா, ஆமாங்க சக்கரை வியாதி இல்லாதவங்க யாருங்க இருக்காங்க? எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே மாத்திரை சாப்பிட்றாங்கன்னு அவங்க சாதாரணமா சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம ஒரு கணக்கு எடுத்து சிரமப்பட்டு நம்ம சொல்றோம். இருந்தாலும் அவங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்கன்னா காலம் மாறி போச்சு, ஓகேன்னு நம்ம தான் கை கட்டிக்கிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லி நம்ம போய்க்கணும். அப்புறம் இந்த சாரங்கள் அடிப்படையில எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம என்ன பலன்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப சொல்லலாம். இப்ப ஒரு துலா லக்னம் 3ஆம் இடத்துல குருவு அவர் கேது சாரம் வாங்கி கேது 6ல மீனத்துல இருந்தாருன்னா கோல் என்ற பாவகம் 3, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 6, சாரநாதன் அமர்ந்த பாவகம் நீர் ராசி. அது இவருக்கு தொண்டையில போய் உட்கார்ந்து இருக்குது. ஆக மொத்தத்துல இவருக்கு தைராய்டு பிரச்சனைகள் இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா ஆமான்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சொல்லி இந்த பாயிண்ட் ஜெயிச்சிருக்கு. ரைட்டுங்களா? அதே போல 2ஆம் இடத்துல துலா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அவர் குரு சாரம் பெற்று குரு 6ல இருந்ததுன்னா இப்ப கண்ணுக்கு பல்லுக்கு வைத்தியம் பார்த்தீங்களான்னு கேட்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல போல் நிக்குது செவ்வாய், சாரநாதன் குரு, அவர் 6ல நிக்கிறார். 6ஆம் இடத்தை தொட்டுக்கிட்டு தான் 2ஆம் பாவகம் இயங்கும். கோல் என்ற பாவகம் 2, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 6, 6ஐ தொட்டுக்கொட்டு 2ஆம் பாவகம் இயங்கும். என்னுடைய சப்ஜெக்ட்ல நான் நடத்தக்கூடிய சப்ஜெக்ட் 6 ஸ்டெப் தான். கசாமசான எல்லாத்தையும் படிச்சோம்னா எப்பயுமே ஜோதிடம் தெளிவாக சொல்ல முடியாது. இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுதான் சொல்லணும். கோல் என்ற பாவகம் முதலில் இயங்கும், சாரநாதன் அமர்ந்த பாவகம் 2வதாக இயங்கும், சாரநாதன் அமர்ந்த பாவகத்தை தொட்டுக்கொண்டு கோல் என்ற பாவகம் 3வதாக இயங்கும், சாரநாதனுடைய மற்றொரு இன்னொரு பாவகம் 4வதாக இயங்கும், அப்புறம் கோளுனுடைய இன்னொரு பாவகம் 5வதாக இயங்கும், கோள் எந்த பாவகத்தை பார்க்குதோ அது 6வதாக இயங்கும். இந்த 6 பாயிண்ட்ல ஜோதிடத்தை
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு 1.25 அடியில உலகத்தை அளந்தாரு நம்ம திருவள்ளுவர் ஐயா. அது மாதிரி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அந்த அளவுக்கு உலகத்துக்கே ஒரு பெரிய பெருமையை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தமிழன் யாருன்னா அது நம்ம திருவள்ளுவர் ஐயா தான். அவர் எப்படி 1.25 அடியில் அளந்தாரோ அதே மாதிரி இந்த நம்ம இதை அளந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கணக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்ப காமனா சொல்றேன், உதாரணம் சொல்லாம சொல்றேன், கேட்டுக்கங்க. 2க்கு அதிபதி எந்த லக்கணமாக இருந்தாலும் 2க்கு அதிபதி 6க்கு அதிபதி சாரம் வாங்கினா 2ஆம் இடத்துக்கு ரோகம் வெளிப்படும். இப்ப 2ஆம் பாவகம் என்பது என்ன? முகம் முழுசும் 2ஆம் பாவகம் தான். அப்ப அந்த ராகு கேதோட சேர்ந்தா பிம்பிள்ஸ் ஏற்படும் நம்ம சொல்லலாம். கண்ணுக்கு வைத்தியம் பார்த்தீங்களா, பல்லுக்கு வைத்தியம் பார்த்தீங்களா, முகத்துல ஏதாவது வெட்டுக்காயம் தழும்புகள் ஏற்பட்டதா, எது வேணாலும் நீங்க சொல்லலாம். 2க்கு அதிபதி 6க்கு அதிபதி சாரம் வாங்கி இருந்தால் அவங்களுக்கு 2ஆம் பாவகத்துக்காக வைத்தியம் பார்க்கக்கூடிய நேரம் ஏற்படும். குறிப்பாக கண்ணு பல்லு அப்படிங்கிற இடத்துக்கு வைத்தியம் பார்க்கணும். 2க்கு அதிபதி 8க்கு அதிபதி சாரம் வாங்கியிருந்தால் கண்ணுக்கு பல்லுக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும். 8னா கத்தி வச்சே ஆகணும். அதெல்லாம் யாரும் மாற்ற முடியாது. 8னா கத்தி வச்சே ஆகணும். எப்படி? விதி மாறாதது. ஒரு திடப்பொருள் ஒரு திரவத்தில் தங்குதடையின்றி மூழ்கி இருக்கும் போது அப்பொருளின் எடைக்கும் அப்பொருளினால் இடம்பெயரக்கூடிய திரவத்தின் எடைக்கும் சமம். இது விதி. விதி என்னைக்குமே மாறாது. அப்பதான் அதை வச்சு நம்ம ஒரு பொருள்களை தயார் பண்ணலாம். அது மாதிரி 2க்கு அதிபதி 8க்கு அதிபதி சார்னா கட்டாயமா இப்ப சொத்த பல்லு அடைச்சிங்களா, பல்ல பிடுங்குனீங்களா, கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணீங்களா, உறுதியா கேளுங்க, அழகா ஆமான்னு சொல்லுவாங்க. அப்ப 2க்கு அதிபதி 6க்கு அதிபதி சாரம் வாங்கினா வைத்தியம் பார்க்கணும். 2க்கு அதிபதி 8க்கு அதிபதி சாரம் வாங்கினா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். இப்ப 2க்கு அதிபதி பாதகாதிபதி சாரம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம்? வண்டியில போகும்போது பூச்சி அடிச்சு கண்ணுல வீக்கம் ஏற்பட்டுச்சா, மெட்ராஸ் ஆகி வந்துச்சா, இப்ப இங்க இது மாதிரி அந்த பூச்சி அடிக்கிறது தானா வருது. அதே மாதிரி ஒரு நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கிரில் ஒர்க் எல்லாம் பாக்குறாங்கல்ல, அது மாதிரி பார்க்கும்போது கண்ணுல ஒரு பிசுறு அடிச்சு அதன் மூலியமாக நம்ம வைத்தியம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இப்ப இதெல்லாம் பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி 3ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6ஆம் பாவக அதிபதியாக இருந்தாலும் 6ஆம் பாவகத்தில் அமர்ந்தாலும் காது மூக்கு தொண்டை 3 இடத்துக்கு அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும். காது மூக்கு தொண்டை மட்டுமா? இல்ல, 3ஆம் பாவத்தின் காரகத்துவம் எத்தனை இருக்குதோ அத்தனைக்கும் பாதிக்கும். இப்ப நம்ம சொல்றது காது மூக்கு தொண்டை ஷோல்டரு கை இதெல்லாம் சொல்றோம். இந்த ஏரியாவில் அவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். நீர் ராசினா நீர் சம்பந்தப்பட்டது நடக்கும். நெருப்பு ராசினா நெருப்பு சம்பந்தப்பட்டதில் நடக்கும். காற்று ராசினா காற்று சம்பந்தப்பட்டதில் நடக்கும். இப்ப அது காற்று ராசியில முதல்ல நீர் ராசிக்கு ஒண்ணு சொல்லியிருந்தேன். அதாவது துலா லக்னத்துக்கு 3ல குருவு கேது சாரம் கேது 6லன்னு சொல்லி ஒரு பலன்கள் சொல்லியிருக்கிறேன். இப்ப காற்று ராசிக்கு ஒரு பலன் சொல்லலாம். இப்ப கும்ப லக்னம், கும்ப லக்னத்துக்கு இது 3க்குரியவர் யாரு? செவ்வாய் பகவான். 3க்குரியவர் செவ்வாய் பகவான். அவரு மகர லக்னத்துக்கு எடுத்துக்கலாம். மகர லக்னத்துக்கு 3க்குரியவர் யாருன்னா குருவு. அந்த குரு புதன் சாரம் பெற்று புதன் 6ல நின்னாங்கன்னா, அதாவது மகர லக்னத்துக்கு 3ல குரு நின்று அந்த குரு ரேவதி நட்சத்திரத்துல நின்று அந்த புதன் 6ஆம் இடத்துல இருந்தா 6ஆம் இடங்கிறது அவருக்கு காற்று ராசி. அப்ப காத்து பிளஸ் நீர். அப்ப நுரையீரல்ல மூச்சு திணறல், இது வீசிங் ட்ரபிள், மூச்சு விடுறதுல சிரமங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், தும்பல், டஸ்ட் அலர்ஜி இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா அதெல்லாம் 100க்கு 1000 மார்க் எனக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய ஜாதகங்கள் அது மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் தைரியமாக இதெல்லாம் சொல்லலாம். அப்ப அந்த சாரநாதன் அமர்ந்த பாவகம் காற்று ராசியா நெருப்பு ராசியா நில ராசியா காற்று ராசியான்னு பார்த்து எடுக்கிறதுக்கும் நான் நிறைய 16 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இதுல எல்லாம் விளக்கங்கள் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 3ஆம் பாவகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவராக இருந்தாலும் 8ஆம் பாவகத்தில் அவர் அமர்ந்திருந்தாலும் 3ஆம் பாவத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ ஒரு அம்மா வந்தாங்க, சொன்னேன் இவங்க மூச்சு குழாயிலே இவர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கணுமே 2 வாரம் அப்படின்னு. ஆமாங்கன்னது. ஆமான்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு 21 வயசு. எனக்கு அழுவாச்சே வந்தது. வாய்க்குள்ளார தான் சாப்பிட முடியும், மூக்குள்ளார எப்படிமா சாப்பிட்றது, ஒரு சின்னூண்டு விட்டா கூட தும்பல் வந்துடுது அப்படின்னு. வேற என்ன, உயிர் வாழணும்னு ஒரு மனிதனுக்கு ஆசை.
வேற வழி இல்லாம அது ஒரு 3 வாரமா பக்கமா வந்து மூக்கு வழியா தான் அதுக்கு வந்து இந்த ஆப்பிள் ஜூஸ் அது மாதிரி உள்ளார விட்டு அப்படிதான் சாப்பிட்டு உயிர் வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப 3ஆம் இடங்கிறது வந்து 8 சம்பந்தப்பட்டாவே கத்தி வைக்கணுங்கிறது பேசிருங்க. அப்ப டான்சில் ஆபரேஷன் பண்றது, தைராய்டு ஆபரேஷன் பண்றது, அப்புறமேல மூக்குல வந்து சத வளர்ச்சி. இப்ப ராகுனா எக்ஸ்ட்ரா ஒரு சத ஒண்ணு வளரணும். அது பிற கிரகங்களும் பார்வைகளும் சேர்க்கைகளையும் சேர்த்து கூட்டி கழிச்சுதான் நம்ம முழுமையான பலன்கள் எடுக்கணும். மேஜரா இந்த ப்ராப்ளம் இருக்குதுங்கிறது இன்னைக்கு மருத்துவ ஜோதிடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது 3ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 8க்கு அதிபதியாக இருந்தால் அந்த தொடர்பு வரும்போது கட்டாயமா 3ஆம் இடத்துக்கு கத்தி வச்சுதான் ஆகணும் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி 3ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பாதக ஸ்தானத்துல இருந்ததுன்னா அது நீர் ராசின்னா முதல்ல வந்து காதுல சீவடிதான் கேட்டேன். அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி 4ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6 சாரம் பெற்றிருந்தா அப்ப வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட வகையில அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கணும். அதனால ஒரு முழு செக்கப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்பதான் 3250 ரூபாய் கட்டி ஒரு செக்கப் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது 10க்கு ஒரு 3 ஜாதகமாவது இது மாதிரி எனக்கு வரும் சொல்லுவேன். அப்ப 4ஆம் பாவகத்துக்கு அதிபதி 6க்கு அதிபதி சாரம் வாங்கினா அப்ப ஹார்ட் சம்பந்தப்பட்டதுக்கு நம்ம வைத்தியம் பார்க்கணும். 5ஆம் பாவக அதிபதி 4ஆம் பாவக அதிபதி 8க்கு அதிபதி சாரம் பெற்றோம்னா அப்ப ஹார்ட்டுக்கு வந்து நம்ம ஆபரேஷன் பண்ணணும். இப்ப வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா 4க்கு அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பாதகத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றிருந்ததுன்னா வண்டி வாகனங்கள்ல கீழே போட்டு விழுந்து எழுந்திரிச்சு அதன் மூலியமாக ஒரு உபாதை, அதாவது ஒரு நாய் வருது குறுக்க போய் விழுந்துடுறோம், அதே மாதிரி வந்து ஒரு மாடு வருது அல்லது இன்னொரு வண்டியை நம்மளும் போய் மோதி கீழே வருது, இதெல்லாம் வந்து பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். ஒரு வண்டி நம்ம மேல மோதுனா அதுக்கு வந்து 8 விபத்துக்களை கொடுக்கக்கூடியது. இப்படி பாதகமும் இது அட்டமமும் ரோகமும் 3 நீங்க வந்து 12 பாவகத்துக்கும் பிரிச்சு நீங்க பலனெடுக்க தெரிஞ்சீங்கன்னா ஒரு மனிதனுக்கு என்ன நோய் இருக்குதுங்கிறது, அதாவது டாக்டர் சொல்றதை விட நம்ம சொல்லிடலாம். அது மாதிரி சொல்லி நான் பேர் வாங்கியிருக்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து பிளட் வந்து இது ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குங்க, இவருக்கு மஞ்சள் காமாலை இருக்குங்கன்னு சொன்னேன். நிறைய டாக்டர்கிட்ட பரிசோதனை பண்ணி ஒன்றும் சரியில்லைங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லம்மா இதுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் 3 மாசம் கழிச்சு அந்தியூர்னு ஒரு ஊர் இருக்குது நம்ம பெரியார் மாவட்டம்னா ஈரோடு மாவட்டத்துல. அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இதை கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்லிட்டாங்க. சொன்ன பின்னாடி அப்புறமேல அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கவும். அப்ப மற்றவங்களாம் கண்டுபிடிக்காதையா இல்லை, ஏதோ அவங்களுக்கு அந்த நேரங்கள் வரல, அவர் வந்து அதை கரெக்டா கண்டுபிடிச்சு அப்புறம் அதுக்கு வைத்தியம் பார்த்து சரிப்படுத்திருக்காங்க. அப்ப ஒரு ஜோதிடம் வந்து அந்த இடத்துல ஜெயிச்சிருக்குது, ஜோதிடத்தை ஜெயிக்க வச்சிருக்கிறேன் நான். அது மாதிரி நீங்களும் ஜோதிடத்தை வந்து ஜெயிக்க வைக்கணும். 5ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டுச்சுன்னா 5ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்துக்காக பிரச்சனைகள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப 5ஆம் பாவகங்கிறது என்ன? எல்லாத்துக்குமே வயிறு சம்பந்தப்பட்டது நம்ம எடுத்துக்கலாம், பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டதும் சேர்த்தே எடுத்துக்கணும். அப்ப 5ஆம் பாவக அதிபதினு சொல்லக்கூடியவர் நின்ற நட்சத்திராதிபதி 6ஆம் பாவகத்தில இருந்து அது காற்று ராசியா இருந்தா கேஸ் ட்ரபிள் உங்களுக்கு உள்ளதான்னு கேளுங்க. இப்ப நம்ம நிறைய பேத்துக்கு அது கேட்டிருக்கிறோம். ஆமாங்க கேஸ் ட்ரபிள் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப வந்து ஒரு கும்ப லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா இது 4ஆம் இடத்துல வந்து புதன் நிற்கிறார், அவர் சந்திரசாரம் வாங்கியிருக்கிறார். இப்ப சந்திரன் சாரம் வந்து அந்த புதன் வாங்கி அவர் 5ஆம் இடத்துல இருந்தா அப்ப 6ஆம் இடத்து பலன் அங்க 5ஆம் இடத்துல இருந்து வெளிப்படும் போது கேஸ் ட்ரபிள் இருக்குதான்னு சொல்லி கேட்கலாம். இப்ப காற்று ராசினா கேஸ் ட்ரபிள் இருக்குதான்னு சொல்லி நம்ம கேட்கணும் அப்படிங்கறது இதுல எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இப்ப செவ்வாய் சனி இது மாதிரி எல்லாம் சம்பந்தப்பட்டதுன்னா, அதாவது நீர் ராசியா இருந்ததுன்னா 5ஆம் பாவக அதிபதி பெண் ஜாதகத்துல நின்ற நட்சத்திராதிபதி 6க்கு ஆதிபத்தியம் பெற்று அவர் நீர் ராசியில எங்கேயாவது நின்று இருந்தாங்கன்னா இர்ரெகுலர் பீரியடு அவங்களுக்கு இருக்குதான்னு சொல்லி கேட்கணும். ராகு சம்பந்தப்பட்டிருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளை போக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இருக்குதான்னு சொல்லணும். இதெல்லாம் நிறைய பேத்துக்கு சொல்லி அதுக்கு உண்டான டாக்டரு ஈரோடு பிரபு ரோட்ல ஒருத்தர் இருக்காரு, அங்க போய் பாருங்கன்னு சொல்லி அது அவங்களுக்கெல்லாம் குணமாக்கிற வேலைகளையும் அவ்வப்போது வாய்ப்பு கொடுக்கும் போது சொல்லி பண்ணியிருக்கிறோம் நம்ம. இப்ப இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கிறோங்கிறது இந்த சாரங்கள் அடிப்படையில போனதுனாலதான் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி 6ஆம் இடங்கிறது நமக்கு
அடிவயிறுன்னு சொல்லக்கூடிய இடம். அவருக்கு 6க்கு அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6ஆம் பாவத்திலே இருந்தா அந்த சாரம் கொடுத்தவர் வெளியில எங்கேயும் போகாது, அந்த பாவத்தையே கட்டி பிடிச்சிட்டே நிக்கிறாரு. என்னன்னு சொல்றாரு, நான் இங்கதான் இருப்பேன், இங்கதான் பிரச்சனைகளை கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்ப என்ன பண்றது, 6ஆம் பாகம் வந்து அடிவேறு, கல்லீரல், கணையம், இது மாதிரி உறுப்புகள்ல வந்து சுரப்பிகள் சுரக்கக்கூடிய உறுப்புகள்ல வந்து ஒரு பாதிப்புகளை ஏற்படும் அப்படின்னு நம்ம சொன்னீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து சரியா வரும். அதே வந்து இப்ப 5ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவம் மட்டும் சொன்னேன். 8 சம்பந்தப்பட்ட 5ஆம் இடத்துக்கு கத்தி வச்சுதான் ஆகும். 6க்கு அதே மாதிரிதான். 6க்கு அதிபதி சாரம் கொடுத்தவர் 6லே நின்னார்னா அடிவயிறு சம்பந்தப்பட்டதுக்கு வைத்தியம் பார்க்கணும். 8 சம்பந்தப்பட்ட அடிவயத்துல கத்தி வைக்கணும். அதே மாதிரி 7ஆம் பாவக அதிபதினு சொல்லக்கூடியவரும் அதே மாதிரியே தான் 6க்கு அதிபதியினுடைய சாரங்கள் பெற்றிருந்தா 7ஆம் பாவம்னா யூரினல் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ஏற்படும் நம்ம சொல்லணும். அதே மாதிரி பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற அமைப்புகளும் நம்ம இதுல வந்து சொல்லலாம். 8ஆம் இடம் தான் பைல்ஸ் கம்ப்ளைண்ட், 7ஆம் இடம் வந்து நமக்கு யூரினல் இன்ஃபெக்ஷனு. இது ரெண்டுமே வந்து 8ஆம் இடமும் 7ஆம் இடங்கும் போது 7ஆம் இடம் பைல்ஸ் முழுசா எடுத்துக்கோங்க. 7ஆம் இடத்துக்கு வந்து நமக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கோங்க. 7ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 8ஆம் பாவத்தில் இருந்தா சுண்ணத் பண்ணணும். அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் சொல்றேன். எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாங்க. இது மாதிரி இதுவரையிலும் ஒரு 300 பேத்துக்கு மேல நான் அந்த இது பலன்களை சொல்லியிருக்கிறேன். எப்படின்னா இப்ப துலா லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு இவரு செவ்வாய் சுக்கிரசாரம் பெற்று சுக்கிரன் 8ல இருந்ததுன்னா அப்ப கோல் நின்ற பாவகம் 7, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 8. அப்ப 8க்கு அதிபதி சாரத்தை 7ஆம் இடத்துல நிற்கக்கூடிய செவ்வாய் வாங்கியிருக்கிறார். அப்ப 7ஆம் இடத்துக்கு அவர் கத்தி வைக்கணும். இப்ப உங்க பையனுக்கு சுண்ணத்து பண்ணியிருக்குதான்னு கேட்டேன். பண்ணியிருக்குதுன்னு சொன்னாங்க. எங்க பையனுக்கு சுண்ணத்து பண்ணியிருக்குது உங்களுக்கு எப்படி தெரியும்னாங்க. ஜோதிடத்துல தாங்க படிச்சுதாங்க சொல்றேன் அப்படின்னேன். உண்மையிலேயே நீ அபாரம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து அவர் பாராட்டிட்டு போய் அந்த ஒரு வார்த்தைக்காக எனக்கு வந்து ஒரு 10 ஜோசியர் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எப்படி எடுக்கணும்னா அந்த 8ங்கிறது வந்து கத்தி வைக்கணும். எந்த பாவத்துக்கு கத்தி வைக்கணும்? கோல் என்ற பாவகம் 7, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 8, 8ஆம் இடத்த போனா 7ஆம் இடத்துல வெளிப்படுது. அப்ப 7ஆம் இடத்துல தான் போய் கத்தி வைக்கணும். வச்சாச்சு. சரி, இப்ப வந்து 8க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யாரு? சுக்கிரன். அவரு 7ல போய் நிக்கிறார். 7ல நின்று அவர் கேது சாரம் வாங்கியிருக்கிறார் அல்லது சூரிய சாரம் வாங்கியிருக்கிறார். அந்த சூரியன் வந்து 8ல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப 8ஆம் பாவக அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 8லே நிக்கிறார். சாரம் கொடுத்தவர் அவரு சுக்கிரன், 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவர். அப்ப வந்து அவருக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் ஆகணும், சாரி இது பைல்ஸ் கம்ப்ளைண்ட், அது விஷயமாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோம்னா அது 2-3 இல்ல ஒரு 100-150 பேத்துக்கு பக்கமா ஈரோட்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஈரோடு ரவி தியேட்டருக்கு பக்கத்துல. அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நாங்க பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், மீண்டும் அது வருமா வராதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. இப்ப பைல்ஸ் ஆப்ரேஷன் எல்லாம் பொறுத்தவரைலாம் முழுமையா எடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இப்ப வந்துருச்சு. இதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணவங்க அப்புறம் மீண்டும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. அப்ப மருத்துவத்தில் வந்து பார்க்கும்போது நோயும் எடுக்கணும், ஆப்ரேஷனும் எடுக்கணும், அதே மாதிரி பாதகம் சம்பந்தப்பட்டது என்ன அப்படின்னு 3 விதமான அமைப்புகளை இப்ப உங்களுக்கு 7 கட்டத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சாரி, நான் 7 கட்டத்துக்கு சொல்லியிருக்கிறேன், 8 கட்டத்துக்கு சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே நீங்க பலன் எடுத்து மனிதனுக்கு எந்தெந்த இடத்துல என்ன பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இப்ப துலா லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். சூரியன் வந்து 12ல போய் நிக்கிறார். அந்த சூரியன் வந்து வாங்கின சாரம் சுயசாரமே வாங்கியிருக்குது. சூரியனுடைய சாரம் உத்தரத்திலே நிக்குது. இப்ப வந்து 12ஆம் இடம் வந்து அவருக்கு கால் பாதம். சாரம் கொடுத்தவர் வந்து அவரே தான். அவருடைய வேலை என்ன செய்யணும்னா பாதகத்தை கொடுக்கணும். எங்க கொடுக்கணும்? பாதத்துல கொடுக்கணும். இப்ப பாதத்துல வந்து அவரு பட்டாசு வெடிச்சு தூக்கி போட்டதுல வந்து காலை வச்சுட்டு இந்த கம்பி மத்தாப்பு சுட்டதை வந்து எங்கேயோ போட்டிருக்கிறாங்க, அதுல காலை வச்சு காலில் வந்து தடிப்பு ஏற்பட்டு 3 இடத்துல வந்து தண்ணி கொப்பளம் மாதிரி வந்து பெருசாகி போச்சு. இது எப்படி பலன் வருது பாருங்க. இது மாதிரி எடுக்கணும். அதே மாதிரி பெண்களுடைய ஜாதக ரீதியா பார்க்கும்போது ஒரு துலா லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து
குரு இருந்து அந்த குரு ராகு சாரம் பெற்று ராகு 6ல இருந்தார். அப்ப 5ஆம் பாவத்துல இருக்கக்கூடியவர் யாரு? குரு. சாரம் கொடுத்தவர் 6ல நிக்கிறார். 5ஆம் இடத்துல ராகு நின்று அவரு குரு சாரம் பெற்று குரு 6ல இருந்ததுன்னா இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரி பலன்கள் தான், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுக்கணும். இப்ப 5ஆம் இடத்துல ராகு இருந்து குரு சாரம் பெற்று குரு 6ல இருந்ததுன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை கொடி சுத்தி மாலை சுத்தி பிறக்கும். இது ஒரு 2-3000 ஜாதகங்களுக்கு மேல நான் இந்த பலன்களை சொல்லியிருக்கிறேன். அதாவது கும்ப லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல புதன் இருந்து அவர் ராகு சாரம் பெற்று ராகு 6ல நின்னுச்சு. அப்ப கோல் நின்ற பாவகம் 5, 5ஆம் பாவகம் தான் குழந்தையை கொடுக்கக்கூடியவர் யாரு? புதன். சாரம் கொடுத்தவர் எங்க நிக்கிறாரு? ராகு. அவரு 6ல நிக்கிறார். அப்ப 5ஆம் பாவகம் ஒரு பிரச்சனையுடன் வெளியில வரணும். எப்படி வருது? நீர் ராசியில் நிக்குது. அப்ப பனிக்குடம் உடையிறது, அதாவது அந்த விஷ நீரை குடிச்சுட்டு குழந்தை பிறந்திருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரிதான் பனிக்குடம் உடைஞ்சது. அந்த நீரை குடிச்சிட்டு 3 மணி நேரமா 6 மணி நேரமா அது இன்குபேக்டர்ல வச்சு உடம்பெல்லாம் நீல கலரா மாறிடும். திருப்பி தான் சரி பண்ணி கொண்டு வரணும்னு சொன்னோம்னா 12 மணி நேரம் 2 நாள் அது வரலுக்கும் இன்குபேக்டர்ல வச்சு அந்த உடல்ல ப்ளூ கலர் இது மீண்டும் மாறி கொண்டு அந்த மாதிரிலாம் நம்ம கிட்ட பலன்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப அதே கும்பலக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல புதன் இருந்து அவரு அதே ராகு சாரம் பெற்று ராகு 8ல இருந்துச்சுன்னா இது 8ஆம் இடங்கிறது ஒரு ஆயுள் ஸ்தானம். இப்ப 5ஆம் பாவகம் 8க்கு போயிடுச்சு. இப்ப கும்ப லக்கணக்காரங்களுக்கு இவர் குழந்தை 8னா இழப்பு, 12னா பிரிவு. இப்ப குழந்தை கொடி சுத்தி மாலை சுத்தி அது இறுக்கி இறந்து பிறந்ததான்னு கேட்டேன். ஆமா, இறந்ததான் பிறந்தது. நாங்க இது மாதிரி ஜாதகம் சொன்னது ஒரு 40-50 ஜாதகம் இருக்கும். அந்த கொடி சுத்தி மாலை சுத்தி பிறகுலாம் 2-3000 ஜாதகங்களுக்கு மேல நான் பலன்கள் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே மருத்துவ சார்ந்த துறையில தான் இது எல்லாமே வருத வழி, இது ஒண்ணும் தனியா ஒன்றும் கிடையாது. அப்ப இப்ப அதனால ஜாதகம் நம்ம பலன்கள் சொல்வதில் இது மாதிரி சொல்றோம். இப்ப காலபுருஷனுக்கு 6க்குரியவன் ஒருத்தர் இருக்கார். யாரு? புதன். அவருடைய வீடு எது? கன்னி. எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி கண்ணியில இருந்துச்சுன்னா, எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி கண்ணியில இருந்தா இது யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இதுவரையிலும் எந்த புக்லயும் வரல. வந்திருந்தா பாராட்டுக்குரியது. யாராவது சொல்லியிருந்தாலும் பாராட்டுக்குரியவர்கள். எனக்கு தெரிஞ்சது பலன் சொல்லி அப்ளை பண்ணி அது சரியா வந்தாதான் உங்ககிட்ட சொல்லுவேன். இல்லைன்னா நான் சும்மா அனாவசியமா உங்க டயத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன், என் டயத்தையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி அல்லது லக்னாதிபதி கண்ணியில இருந்தா வாழ்நாள் ஃபுல்லா நீ வட்டி கட்டணும், வைத்திய செலவுகள் பண்ணணும், ரெண்டையும் சொல்லுங்க. ரெண்டுமே என்கிட்ட இருக்குதுமாங்க. எடுத்த உடனே ஆலமர ஆணி வேறைய பிடிச்சு ஒரு அசக்கண மாதிரி அசக்கி ஓட்டலாம் அந்த ஜாதகரை. சரிங்களா? ஏன் அந்த இடம் இருக்குது. இப்ப நான் சொல்றேன், 4ஆம் பாவகாதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி கண்ணில இருந்தா அம்மாவுக்கு நோயாளி அம்மா, அடிக்கடி வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். மினி மெடிக்கல் ஸ்டோர் அம்மாவுக்கு வச்சு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணி பார்த்து ஏதாவது சரி வரலன்னா எப்ப வேணாலும் என் லைன்ல வாங்க. சரி வந்ததுன்னா நீங்க வர வேண்டாம், உங்க டயத்தை நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். சரிங்களா? கூட ஒரு கிரகம் இருந்ததுன்னா பிற கிரகங்களுடைய சேர்க்கையும் பார்வைகளும் பலன்களை சற்று கொஞ்சம் மாற்றி அமைச்சிரும். அதையும் கூட்டி கழிச்சு நம்ம சொல்லணும். இப்ப நான் சொல்றதெல்லாம் தனிப்பட்ட முறையில லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி கண்ணில இருந்தா கட்டாயமா வாழ்நாள் முழுவதும் வைத்தியை பார்த்து கொண்டுதான் இருக்கணும். அதே மாதிரி வட்டி கட்டி கொண்டுதான் இருக்கணும். 4ஆம் பாவகாதிபதி என்ற நட்சத்திராதிபதி கண்ணில இருந்தா அம்மாவுக்கு நோய்க்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்ப காரகர் யாரு? சந்திரன். தாய்க்கு காரகர் சந்திரன். நீங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, சந்திரன் கண்ணில இருந்தா உங்க அம்மா மினி மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சில புரியாதவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்களாம் மெடிக்கல் ஸ்டோர்லாம் எதுவும் வைக்கலையாம்பாங்க. அப்புறம் சொல்லுங்க, அம்மா உங்க தாயாருக்கு அயோடெக்ஸ், மூவு, ஆயின்மெண்ட் மற்றும் இந்த கற்பூரம் இதெல்லாம் போட்டு காய்ச்சின தைலம் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு எல்லாரும் சாப்பிட்ட பின்னாடி உடம்புல பூசிக்கிட்டு தான் படுப்பாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு மெடிக்கல் ஸ்மெல் அவங்க மேல அடிச்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்களேன்னு சொன்னாங்க. இதுவும் ஒரு 2000 ஜாதகம் 3000 ஜாதகத்துக்கு மேல சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் அப்டாப்பா சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்கள் மருத்துவத்துல. இப்ப 9ஆம் பாவகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கண்ணில இருந்தா யாருக்கு சொல்லணும்? தந்தைக்கு சொல்லிடலாம். அதே மாதிரி காரகர் சூரியன் அங்க இருந்தாலும்
தந்தைக்கு சொல்லலாம். 7ஆம் பாவகாதிபதி என்ற நட்சத்திராதிபதி கண்ணில் இருந்தாலும் மனைவி நோயாளி. மனைவி வந்த பின்னாடி உங்களுடைய காசு பணங்கள் மருத்துவ செலவுக்கும் வட்டி கட்டுறதுக்கும் தான் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அது என்னங்க நேர்ல வந்து பார்த்த மாதிரி சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. 5ஆம் பாவகாதிபதி என்ற நட்சத்திராதிபதி கண்ணில் இருந்தாலும் அதே மாதிரி நோய் நொடிகள் இல்ல உங்க குழந்தைகள் வந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இதுல இன்னும் நிறைய பாயிண்ட் எடுக்கலாம். பூர்வீகம் நமக்கு பயன்படாது, பூர்வீகத்தினால நமக்கு தொந்தரவுகள் வரும், அதே மாதிரி நம்ம மனசு வந்து சரி வராதுன்னு அந்த குலதெய்வம் கோயிலுடைய வழிபாடு நமக்கு சரியில்லை, இதெல்லாம் மத்தெல்லாம் சொல்லணும். இப்ப நம்ம சொல்லக்கூடியது மருத்துவத்தை பத்தி மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி லக்னம் என்ற நட்சத்திராதிபதி விருச்சகத்துல இருந்தாலும் லக்னாதிபதி விருச்சகத்துல நின்னாலும் அவங்களுக்கு வாழ்நாளில உடம்புல வந்து ஒரு தையல் போட்டே ஆகணும், ஒரு விபத்தை சந்திச்சே ஆகணும். விபத்துன்னா தையல் போடுறதுன்னா நீங்க ஒரு ஜான் தையல் போடுறத ஆபரேஷன் பண்ணது அப்படி நினைக்காதீங்க. அதாவது வந்து இந்த 1 இன்ச் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தையல் போட்டாலும் சரி. இப்ப இந்த லேப்ராஸ்கோபின்னு சொல்றாங்களே அது மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸ் மூலியமா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி, உடம்புல வந்து ஒரு டேமேஜ் பண்ணியே ஆகணும். அதுதான் 8. கத்தி வந்து குத்தி தான் ஆகணும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். லக்னாதிபதி லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 8ஆம் பாவகத்தில் அமர்ந்தா வாழ்க்கையில அந்த திசாபுத்திகள் வரும்போது அவருக்கு உடம்புல ஒரு கத்தி வைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கறத நீங்க தாராளமாக சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் பாவகாதிபதி என்ற நட்சத்திராதிபதி விருச்சகத்துல இருந்ததுன்னா உங்க அம்மாவுக்கு 2 ஆபரேஷன் பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி கேளுங்க, அவங்களும் ஆமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது 9ஆம் பாவகாதிபதி என்ற நட்சத்திராதிபதி 9ஆம் பாவகாதிபதி விருச்சகத்துல இருந்தா தந்தைக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படிங்கறது கத்தி வைக்கணுங்கிறது சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அப்ப 6, 8 கட்டாயமாக அவங்களுக்கு வேலைகளை செஞ்சிருக்குது. நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், ஜெயிச்சது உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கிறேன். தாராளமா தைரியமா சொல்லுங்க. பிற கிரகங்களுடைய செயற்கை பார்வைகள் வந்து பெருசா சிறுசு பண்ணி கொடுக்கணும் ஒழிய கட்டாயமா அந்த காரியங்கள் வந்து நடந்துதான் தீரும். இப்ப காலபுருஷனுக்கு 1ஆம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய், காலபுருஷனுக்கு 6க்குரியவன் வந்து புதன். அப்ப எந்த லக்கணமாக இருந்தாலும் காலபுருஷனுக்கு 6க்குரியவனும் லக்கணத்துக்கு 6க்குரியவனும் லக்கணத்துல வந்து இருந்தா, எந்த லக்கணமாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கங்க, காலபுருஷனுக்கு 6க்குரியவனும் லக்கணத்துக்கு 6க்குரியவனும் லக்கணத்துல இருந்தாங்கன்னா தலை சம்பந்தப்பட்ட வகையில அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதே சமயத்துல மேசத்துல இருந்தாலும் அவங்களுக்கு அதே மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். காலபுருஷனுக்கு 6க்குரியவன் தலைமையில இருந்தாலும் லக்கணத்துக்கு 6க்குரியவன் தலைமையில இருந்தாலும் அதே மாதிரி காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தலைப்பகுதியில பாதிப்புகள் வரும். இப்ப லக்கணம் நமக்கு வேற, ஆனா 6ஆம் பாவகாதிபதி மேசத்துல நிக்குது, நமக்கு எதுக்கு தலையில பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்க நினைக்காதீங்க. தலையில வந்து என்ன வரும், ஒரு கொப்பளம் வந்து ஒரு கிழிச்சு விட்டு தையல் போட்டோம்னாலும் சரி, கிழிச்சு விட்டு அது வைத்தியம் பார்த்தனாலும் ஒரு ரைட்டு தான். இந்த ரோகத்தை வந்து 6ஆம் இடத்துக்கு அது கொடுத்துதான் தீரும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அதனால வந்து லக்கணத்துக்கு 8க்கு அதிபதி தலைமையில இருந்தாலும் காலபுருஷனுக்கு 8க்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு மேசத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த வினை பயன்கள் வந்து தேடி வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு போகுது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப காலபுருஷனுக்கு 6க்குரியவனும் லக்கணத்துக்கு 6க்குரியவரும் எந்த பாவத்துல போய் நிக்கிறாங்களோ அந்த பாவகம் வந்து பாதிக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப காலபுருஷனுக்கு 6க்குரியவன் சொல்லக்கூடியவர் புதன். அந்த புதன் வந்து நோயாளி கிரகம்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரு கொடுத்திருக்காங்க. அதே போல காலபுருஷனுக்கு 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய், அவர் வந்து விபத்துக்காரகன்னு எடுத்திருக்காங்க. காலபுருஷனுக்கு பாதகாதிபதி சனி வந்து பாதகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னு எடுத்திருக்காங்க. அப்ப செவ்வாயும் சனியும் பார்த்த இடம் சேதாரம் அப்படின்னு ஒரு கணக்கு. அதுக்கு ஒரு சில பாயிண்ட் சொல்றேன். ஏதாவது மீன லக்கணம், அந்த லக்கணத்துக்கு வந்து 7 நின்று செவ்வாய் வந்து அதை பாக்குறாரு. அதே மாதிரி 7 நின்று சனி பகவான் வந்து லக்கணத்தை பாக்குறாரு. 5ல விருச்சிகத்துல நின்று குரு வந்து அந்த லக்கணத்தை வந்து பாக்குறாரு. செவ்வாய் வந்து தனுசுல இருந்து 4ஆம் இட பார்வையா அங்க பாக்குறாரு. இப்ப பார்க்கும்போது இதுல என்ன நடக்குதுன்னு தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து 100 பலன்களை நீங்க எடுத்து பேசலாம். இப்ப இந்த ஜாதருக்கு வந்து மண்டை உடைஞ்சிருக்கணும்னு கணக்கு கேட்டேன், ஆமா உடைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க.
அது எந்த இடத்துல உடையணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தான் கணக்கு பார்த்து தான் சொல்லணும். செவ்வாய் வந்து நான் வந்து அவருக்கு இரத்த காயங்களை பண்ண போறேன் அப்படின்னு செவ்வாய் வந்து புறப்பட்டார் ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு. சனி பகவான் வந்து நான் ஒரு ஊனத்தை பண்ண போறேன்னு அவர் ஒரு கம்பியை எடுத்துக்கிட்டு அவர் கிளம்பிட்டாரு. குரு வந்து என்ன பண்றாரு, நான் அழுக்குப்பட்டதை சோப்பு போட்டு வெள்ளையாக்கக்கூடிய ஆளு நான் வந்து நீங்க 2 பேரும் செய்யறத அவருக்கு பாதிப்பு இல்லாம படுத்தக்கூடிய ஆளு என்னுடைய பார்வன் இவருடைய இதை எடுத்துக்கிட்டு காப்பாத்துறதுக்கு போறாரு. அப்ப அவர் வெட்டுறதுக்கு போன இடம் வந்து நெத்தி, டேமேஜ் பண்ணக்கூடியவர் சனி, அவரு பண்றதுக்கு அங்க போறாரு. குரு பார்வை வந்து என்ன பண்ணாரு, 2யும் ஒரு 3 இன்ச்சு தள்ளி உள்ளார கொண்டு போய் வச்சுட்டாரு. அப்ப நடு மண்டையில வந்து அவருக்கு அந்த வெட்டுக்காயம் தழும்பு பலமா ஆயிடுச்சு. வைத்தியம் பண்ணி சரி பண்ணி வந்தாச்சு, மொட்டை அடிச்சு அந்த இடத்துல சிரைச்சு விட்டு வைத்தியம் பார்த்து சரியாகி வந்தாச்சு. இப்ப இந்த ஜாதருக்கு பழைய மாதிரி தலை சீவி முடியெல்லாம் இருக்குது. பாக்குறவங்க இவனுக்கு மண்டை உடைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களா, இல்ல இது உடையலன்னு சொல்லுவாங்களா? இவருக்கு மண்டை உடைஞ்சிருக்குது. ஜாதகருக்கு தெரியும், அவங்க அம்மாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், டாக்டருக்கு தெரியும், அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். நாளைக்கு ஒரு பொண்ணு கேட்கறதுக்கு ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுல யாரும் இவருக்கு மண்டை உடைஞ்சிருக்குது தெரியாது. மாமனார் மாமியாருக்கு யாருக்குமே தெரியாது. காரணம் என்னன்னா, அந்த குரு செஞ்ச ஒரு உதவி சகாயம் உள்ளார வந்து அந்த இதை பிரச்சனையை வந்து வச்சிருச்சு அப்படிங்கறது நம்ம இதுல எடுக்கணும். அப்ப அந்த செவ்வாய் வந்து விபத்துக்களை கொடுக்கறான்னா பார்வைகள் மூலியமாவும் அவங்களுடைய வேலைகளை செய்வாங்க. சனி பார்வைகள் மூலியமாவும் அவங்களுடைய வேலைகளை செய்வாங்க. குரு அவரும் தன்னுடைய பார்வைகள் மூலியமாவும் அந்த வேலைகளை செய்வாங்க. அப்படிங்கறது இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸி. ஏன் வந்து அது கொடுத்தாங்க? காலபுருஷனுக்கு 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவன் செவ்வாய் பார்த்த இடம் டேமேஜ். சனி வந்து பாதகாதிபதி, அவரு பார்த்த இடம் பாதகத்தை வந்து கொடுத்துரும். இப்ப நம்ம என்ன சொல்றோம், சனி பார்க்க கெடுக்கும், குரு பார்க்க கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப குரு வந்து பார்த்து கொடுத்துட்டாரு, சனி பார்த்து கெடுத்துட்டாரு, செவ்வாய் வந்து இரத்த காயத்தை வந்து கொடுத்துட்டாரு. அப்ப வந்து அவருடைய ஆதிபத்தியம் 2 ஆதிபத்தியத்துல 2 ஆதிபத்தியமே வேலை பார்க்கும். அப்ப வந்து முதல் ஆதிபத்தியம் வந்து 1-5-9 வந்துருது. அதனால செவ்வாய் வந்து 1ஆம் ஆதிபத்தியத்தை ஒன்றும் பண்ண மாட்டார். 8க்கு ஆதிபத்தியம் பெற்றதுனால கட்டாயமா விபத்துக்களை ஏற்படுத்தி தான் கொடுப்பார். அதே மாதிரி இவரு நம்ம சனி பகவான் முதல் ஆதிபத்தியம் 10, அதை விட்டுருவார். 2ஆம் ஆதிபத்தியம் பாதகத்தை வந்து அவருக்கு கொடுத்தே தீர்வார். அதே மாதிரி குரு வந்து பார்க்கும்போது முதல் ஆதிபத்தியம் பாக்கியத்தை வந்து அவர் கொடுப்பாரு. அதே சமயத்துல அந்த விரயத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருவாரு. அப்படிங்கறத நம்ம பார்வைகள் அடிப்படையிலையும் இந்த வேலைகளை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இந்த இது உடல் உறுப்புகள்ல பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ராகு வந்து நமக்கு வாய், கேது வந்து ஆசன வாய். அப்ப அந்த ராகு தான் நமக்கு வாயினா, வாயுக்குள்ளார ஒரு அனுப்புறக்கூடிய ஒரு பொருள், அது உள்ளார போய் ஆசன வாயின்னு சொல்லக்கூடியவரு கேது வழியா நமக்கு வந்து வெளியில வருது. அப்ப 6ஆம் பாவத்தை இந்த ராகு தொடர்பு ஏற்பட்டிருந்தது ஒருத்தருக்கு. இப்ப உதட்டுல வந்து ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டதான்னு சொல்லி கேட்டேன். அது வந்து உதடு வந்து வெட்டி தையல் போட்டு பிளவாகி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப 6ஆம் பாவத்தினுடைய தொடர்பு அந்த ராகுக்கு கிடைச்சு இந்த ராகு லக்னத்துல, இப்ப உதாரணமா மிதுன லக்னம், இப்ப வந்து 2ஆம் இடத்துல வந்து இவரு ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவரு சனி சாரம் வாங்கியிருக்கிறார், சனி 8ல. அப்ப உதடு வந்து டேமேஜ் ஆகும். ஏன்னா கோல் என்ற பாவகம் 2, அந்த வாயில தான் ராகு உட்காந்துருக்கிறாரு. அப்ப ராகுக்குள்ளாரதான் நம்ம சாப்பாடெல்லாம் போடணும். சாரம் கொடுத்த ஒரு 8ல, 8ஆம் இடம் பலம் 2ஆம்ல. அப்ப வந்து அவர் வாயில வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்குது அப்படிங்கறத நம்ம இதுல வந்து எடுத்திருக்கோம். எடுத்து சொல்லி அவங்களும் சரின்னு இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேத்துக்கு உதடு வந்து கிழிஞ்சது, பல்லு அரைப்பல்லாகி நாமகரிப்பேட்டையில ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்க போனேன். அவருக்கு அதாவது 2க்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய், யாருக்கு துலா லக்னத்துக்கு, அவரு 8ல நின்று சுயசாரமே வாங்கியிருந்தாரு. பையனுக்கு அரைப்பல்லு உடைஞ்சு அரைப்பல்லா இருக்கிறானான்னு கேட்டாங்க. அரைப்பல்லா தான் இருந்தான். அப்புறமேல அதை ஒட்ட வச்சாச்சு. இப்ப ஒட்ட வச்சதே தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டெக்னாலஜி எல்லாம் நல்லா வளர்ந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்புறமேல காட்டியா நானும் பார்க்கணும், நானும் பல்டாக்ட போகணுயான்னு சொல்லி சொன்னேன். பார்த்தானா கரெக்டா அந்த எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அப்ப அந்த 8ங்கிறது பாருங்க, கரெக்டா அந்த 2க்கு அதிபதி செவ்வாய்
8ல போய் நின்று சாரம் கொடுத்தவர் 8லே நிக்கிறதுனால அப்ப லக்னத்துக்கு 8ல போய் நிக்கிறோம். 8ங்கும் போது ஒரு விபத்துகள் ஏற்பட்டு அடிபட்டு பல்லு வந்து அரைப்பல்லாகி சரிப்படுத்திருக்காங்கன்னா அப்ப அந்த சரிப்படுத்துறதுக்கு யார் காரணம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த லக்னத்துக்கு 5க்குரியவர் யாரு, அந்த லக்னத்துக்கு 9க்குரியவர் யாரு, அவங்களுடைய சம்பந்தங்கள் அவங்களுக்கு இருக்கணும். அப்ப புதன் வந்து 2ல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரை வந்து செவ்வாயை பார்த்துச்சுன்னா அந்த நேரம் வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனையில சால்வ் பண்ணி விட்டுருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம இதுல எடுத்துக்கணும். அதனால வந்து ஒரு சில பலன்களை வந்து கூட்டி கழிச்சு சொல்றது நம்மளுடைய திறமைகள். அதனால ஜாதகம் பார்க்கும்போது நீங்க வந்து எதுவும் குழப்பங்கள் எல்லாம் வேண்டியதில்லை. சாரங்களை பாருங்க. 6க்கு அதிபதி சாரமா, 4க்கு அதிபதி 6க்கு அதிபதி சாரையா, ஹார்ட்டுக்கு வந்து பிரச்சனையா, வைத்தியத்துக்கு லோன் போட்டு வீடு கட்டினியா, லோன் போட்டு கார் வாங்கினியா, லோன் போட்டு படிக்கணியா, அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்கணியா, டக்குன்னு சொல்லிடலாமா இல்லையா? 5க்கு அதிபதி 6க்கு அதிபதி சாரம், பூர்வீகத்துல பிரச்சனையா, குலதெய்வம் கோவில பிரச்சனையா, குழந்தை பாக்கியத்துல பிரச்சனையா, வயிறு சம்பந்தப்பட்டது பிரச்சனையா, சொல்லிடலாம் இல்ல? அதே மாதிரி 7க்கு அதிபதி 6க்கு அதிபதி சாரம், மனைவி இடக்கு முடுக்குக்காரி, அதே மாதிரி நண்பர்கள் கூட்டாளிகள் சரியில்லை, அதே மாதிரி யூரினல் ட்ராக்ல வந்து பிரச்சனை, சொல்லாம சொல்லக்கூடாதா? அப்ப இதுக்கே 8ஆம் பாவகத்து அதிபதியும் தொடர்பு போட்டு நீங்களே பேசி பலன்கள் எடுங்க. இது மாதிரி சாரங்கள் அடிப்படையில ஒரு நம்ம தெளிவான ஒரு மருத்துவ பலன்களை வந்து நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப ஒருத்தர் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து என்ன நம்ம சொல்லிருக்கோம்னா, அதாவது இது லக்னம் வந்து தனுசு லக்னம், 4ஆம் இடத்துல வந்து குரு பகவான் நின்னாரு. அவர் வந்து கேது சாரம் வாங்கி கேது வந்து 6ஆம் இடத்துல போய் நின்னாரு. அப்ப சொன்னேன், இப்ப ஹார்ட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனைங்க, கொஞ்சம் அடைப்பு இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். நான் சொன்ன பின்னாடிதான் அவர் முசிறியில இருந்து என்னமோ நான் ஒரு மேக்கல் நாய்க்கின் பட்டியா ஏதோ ஒரு ஊர் சொன்னார். அந்த ஊர் பேர் சரியா அந்த ஊரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்துல அந்த ஊர்ல போய் சொன்ன உடனே அவர் உடனே போய் பார்த்துருக்கிறாரு. 2 அடைப்பு அவருக்கு இருந்திருக்குது. அப்ப எப்படி எடுத்திருக்கிறோம்? கோல் என்ற பாவகம் 4 குரு தான் ஹார்ட்டுக்கு சொந்தக்காரரு. சாரம் கொடுத்தவர் 6ல நிக்கிறாரு. அப்ப வந்து எப்ப அந்த பலனை கொடுப்பாரு? இவருக்கு பிறக்கும் போது வான்மண்டலத்தை நம்ம போட்டா பிடிச்சோம். இது இவருக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். எப்ப இருக்குங்கிறது திசா புத்தி நிர்ணயம் பண்ணணும். அதை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் யார்? சந்திரன் தான். அவரை தான் சுத்தி 27 நாள்ல இந்த உலகத்தையே, நம்ம ராசி கட்டத்தை சுத்துன்னு நினைக்காதீங்க, இந்த உலகத்தையே சுத்தி வராரு 27 நாளையில. அவ்வளவு குணக்கு பிரயாணம் பண்ணி அவர் சுத்தி வந்து யாருக்கு எந்த நேரத்துல என்ன கொடுக்கணுங்கிறத அவர் வந்து கொடுக்குறாரு. அப்ப சந்திரனுடைய வேலை என்ன? 6க்கு அதிபதி திசைனா 6ஆம் இடத்து பலனை கொண்டாந்து அவர் கொடுப்பாரு, அவ்வளவுதான். 4ஆம் அதிபதி திசைனா நல்ல பலனை கொண்டாந்து கொடுப்பார். பலனை கொடுக்கக்கூடியவர் சந்திரன் தான். என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம் நடக்குதோ அந்த மாதிரியான பலன்களை அந்த காலகட்டத்துல வந்து கொடுப்பாங்க. அப்ப நமக்கு இப்போ ஒரு 6க்கு அதிபதி திசை நடக்குது, 4க்கு அதிபதி சாரம் வாங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நமக்கு வந்து 4ஆம் பாவகத்தினுடைய காரகத்துவத்துக்கெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ரிப்பேர்னா என்ன? மனுஷனுக்கு ரிப்பேர் பண்ணா வைத்தியம், வாகனத்துக்கு ரிப்பேர் பண்ணா ரிப்பேரு, வீட்டுக்கு ரிப்பேர் பண்ணா ரிப்பேர். இது மாதிரி இந்த 6, 8 பாதகம் இதை 3 மேஜரா எப்படி எடுக்கிறதுங்கிறது இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச அளவுல சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. சரியா வந்ததுன்னா விட்டுருங்க, சரி வரலன்னா நீங்க எப்ப வேணாலும் எனக்கு போன் பண்ணி கேட்கலாம். என்னுடைய நம்பர் வந்து 95 97 62 65 83. இது என்னுடைய செல் நம்பர். இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் 9442204002. இது வாட்ஸ்அப் நம்பரு. ஜிபே நம்பர் 2 இதுதான். அது வந்து நமக்கு நீங்க போன் பேசுனீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சரியா கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல சொன்ன நம்பரு உங்களுக்கு தெளிவா எந்த நேரம் கூப்பிட்டாலும் கிடைக்கும். ஏன்னா நான் 2 விதமான இதுல வந்து வச்சிருக்கிறேன். ஒன்னு பிஎஸ்என்எல், ஒன்னு வந்து ஏர்டெல் வச்சிருக்கிறேன். 2ல இது சில நேரம் சரியா எடுக்குது, அது சில நேரம் சரியா எடுக்குது. நம்ம எதையும் குறை சொல்லக்கூடாது. நமக்கு என்ன பிராப்தமோ அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம கத்துக்கொள்ளணும். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கணும். எதற்காகவும் மனம் தளராம வெற்றி நடை போடணும் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த அம்மாவுக்கும் அவங்களுடைய தலைமைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான உரை. நன்றி குருஜி. நன்றி.
நன்றி உரையை முடிச்சிட்ட அப்புறம் ஐயா கிட்ட பேசலாம். அனைவருமே பேசலாம். நன்றி ஐயா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. தேங்க்யூ same to you everybody. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அதாவது வாழ்த்துக்கள். சிறப்புரையாற்றிய அதுவும் தங்களுடைய மேடம் மிக சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே ஓகே. சோ அதாவது எப்படி வாய்ஸ் கம்மியா இருக்குங்க மேடம். பாவகங்கள் அப்படிங்கும்போது நோய் உண்டாக்குது. நன்றி. தொடர்ந்து உங்களுடைய சிறப்பான பணி. ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் காட்டுற வரைக்கும் சராசிரம் உபயம் சார்ந்த நிகழ்வுகளை எப்படி நோயை வந்து தேர்வு செய்யறது, 6ஆம் இடத்துல ஒரு நோய் வந்து எப்படி அது தீரும், 8ஆம் இடத்துல ஒரு நோய் வந்து வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. பாவத்தோட சம்பந்தப்பட்டால் ஆபரேஷன் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கறதெல்லாம் நீங்க அழகா திறமையா எடுத்து சொன்னீங்க ஐயா. ஒவ்வொரு பாவகத்தினுடைய அந்த காரகத்துவையும் அதே போல எப்படி பலன் எடுப்பதும் என்று சிறப்பாக உரைத்தீர்கள். அது அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள மிக மிக சிறப்பையா தேசிய ஜோதிட கூட்டம் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் சார்பாகவும் கோடி நன்றிகளை ஐயா. மீண்டும் ஒரு நல்லதொரு தலைவர் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இதை தொடர்ந்து அடுத்த தமது கேள்வி